மகரம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான குணநலன்களைப் பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் ஆவார். உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4ஆம் பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்தின் 1, 2ஆம் பாதங்களும் மகர ராசியில் அடங்கியுள்ளன. காலபுருஷனின் அங்க அமைப்பில் 2 முழங்கால்களையும் குறிக்கும் 4வது சரராசியாகும். இவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் படைத்தவர்கள் என்பதால் பேச்சில் தங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி எதையும் சாதிப்பார்கள். இவர்கள் வெகுளித்தனமான வெள்ளை மனம் கொண்டவர்கள். கள்ளம் கபடமில்லாத உள்ளம் கொண்ட இவர்கள் கருத்துக்களை கூறும்போது அழுத்தம் திருத்தமாக பேசுவார்கள். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் சரி, விரோதிகள் ஆனாலும் சரி, ஆதரித்து ஆறுதல் கூறி உதவி செய்யும் உயர்ந்த பண்பு கொண்டவர்கள். மகரம் என்பது கடல் வீடு. கடலின் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றனவோ அதுபோல இவர்கள் மனதில் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்வு அடைய மாட்டார்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்துக்கு சென்றாலும் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பார்கள். இவர்களின் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் கிரகம் என்பதால் எதிலும் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவார்கள். எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவர்கள். இவர்கள் கடுமையான உழைப்பாளிகள். மகர ராசிக்காரர்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுவார்கள். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியை விட பிற்பகுதிதான் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் பகவான் வருகிறார். இதனால் உங்கள் வாழ்க்கை துணை ரசனை மிக்கவராக இருப்பார். இவர்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். மன வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அப்படியே நடக்கும். இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை பெற்றிருப்பார்கள். நன்றி, வணக்கம்.